கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகளை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் டாக்டர் ஷர்மிளா, மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சைக்கான மருத்துவர். ஸோ காமனாக கர்ப்பப்பையில் வர கட்டிகள் என்னென்னு பார்த்தா ஃபைப்ராய்ட் கட்டிகள், யூட்ரைன் பாலிப்ஸ், இது போன்றவைகள். இது எதனால வருது, என்ன ரீசன்ஸ்னு பார்த்தா ஹார்மோன் கோளாறுனால வரும். இது தென் உடல் இடை பருமன் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த யூட்ரைன் பாலிப்ஸ், ஃபைப்ராய்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஃபேமிலிஸில் சில பேருக்கு வரும், அம்மாக்கு, அக்காவுக்கு, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்ட் டெண்டன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் காமன் காசஸ். இதை தவிர ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஃபேட் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஆகி இதனால கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும்னா, ஹெவி மென்சஸ் ஃப்ளோ இருக்கும், ஜாஸ்தியாக பீரியட்ஸ் வர்றது ஹிஸ்ட்ரி இருக்கும், கிளாட்டாக போகுது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ தான் பீரியட்ஸ் முடிஞ்சிருக்கும், ஒரு 5 நாள் கழிச்சு ஸ்பாட்டிங் மாதிரி வரும், இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். இது வந்து பாலிப்ஸில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும். அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. தென் ஃபைப்ராய்டு சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அது பிளாடரில் ப்ரெஸ் பண்ணி, மூத்திரப்பையில் ப்ரெஸ் பண்ணி அப்பப்போ யூரின் போகிற மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகணும். அடுத்து குழந்தையின்மை வரத்துக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் இருந்தால் இது எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் குழந்தை வளரும். ஸோ அங்கே ப்ரெஸ் பண்ணுறதுனால ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ்னால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். தென் அபார்ஷன்ஸ் ஆகக்கூடியதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். தென் யூட்ரைன் பாலிப், கர்ப்பப்பை உள்ள இருக்க லைனில் இந்த மாதிரி பாலிப்ஸ் இருந்தாலும் இம்ப்ளான்டேஷன், குழந்தை கர்ப்பப்பையில் பதியறத தடுக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு பார்த்தா ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் பாலிப் ரிசெக்ஷன், ஹிஸ்ட்ரோஸ்கோபி கர்ப்பப்பை உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு அந்த பாலிப்பை பார்த்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைப்ராய்ட்ஸ் அது பெருசாக இருந்தாலோ, சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் லாப்ரோஸ்கோபி மூலம் சுலபமாக ஃபைப்ராய்ட்ஸை அகற்றிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.